வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் யூஆர் ஃபர்னஸ் என்ற திடக்கழிவு எரிபொருள் இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடியாக விளக்கம் அளித்தார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் யூஆர் ஃபர்னஸ் என்ற திடக்கழிவு எரிப்பு இயந்திரத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு நேரடி விளக்கம் அளித்தார். இந்த இயந்திரம் எரிபொருள் அல்லது மின்சாரம் எதுவுமின்றி சுய எரிதல் மற்றும் சுழல் காற்றோட்டம் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாரலுக்கு திடக்கழிவுகளை திறம்பட எரித்து அகற்றும் நவீன அமைப்பாகும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிவு மேலாண்மை தொழில்நுட்பமாக இது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு இயந்திரத்தின் செயல்முறையை பார்வையிட்டனர். ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்கேட்டிங் பயிலும் மாணவ மாணவிகளின் பயிற்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக மார்டின் அறக்கட்டளை சார்பில் 2 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டது. அதற்கான காசோலையை பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிறுவனர் திருவேங்கட மற்றும் தலைவர் பழனி ஆகியோரிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு ஓரிரு நாளில் வெளியாகும். இவ்வாறாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில், விக்னேஷ் கண்ணன், கார்த்திகேயன் ஆகியோர் லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதரை இன்று சந்தித்தனர். அப்போது அரசு நிர்வாக முடக்கத்தை தவிர்க்க அமைச்சர்களுக்கு இலாகாவை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆளுநரை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கப்படாத குறையை சுட்டிக்காட்டினோம். எப்போது இலாகா ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியாகும் என்று கேட்டோம். அதற்கு துணைநிலை ஆளுநர் நிர்வாகம் முடங்கவில்லை, இலாகா ஒதுக்கீடு ஓரிரு நாளில் வெளியாகும் என்றார். இலாகா ஒதுக்கீடு நாளைக்கே வந்துவிடும் என்ற துணியில் சொன்னார். ஓரிரு நாட்கள் காத்திருப்போம், போராட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறோம். மக்கள் மீதான அக்கறை காரணமாக முதல்வரிடம் கேட்டபோது அதை ஆளுநரிடம் தந்துவிட்டதால் இங்கு வந்து கேட்டோம். முதல்வரும் ஆளுநரும் நிர்வாகம் முடங்கவில்லை என்றனர். ஆனால் நிர்வாகம் முடங்கிவிட்டதால் கேட்டோம். இலாகா அனுமதி தராத காரணத்தை ஆளுநர் சொல்லவில்லை, அழுத்தம் தந்துள்ளோம். ஆளுநர் சொன்ன வார்த்தையை நம்புகிறோம் என்றார். தனியார் பட்டாசு தயாரிப்பு கம்பெனிக்கு ரூபாய் 35 லட்சம் நிலுவைத் தொகை வழங்காததால் பாப்ஸ்கோ அலுவலகத்தை ஜப்தி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரசு நிறுவனமான பாப்ஸ்கோ 2019 ஆண்டு சிவகாசியை சார்ந்த தனியார் பட்டாசு நிறுவனத்திடம் வாங்கிய பட்டாசுகளுக்கான ரூபாய் 25 லட்சத்தை செலுத்தாததால் அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 35.32 லட்சம் வழங்க உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படியும் தொகை செலுத்தப்படாததால் நிறைவேற்ற மனு அடிப்படையில் பாப்ஸ்கோ அலுவலக சொத்துக்களை ஜப்தி செய்ய புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து நீதிமன்ற அமன்களை தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள பாப்ஸ்கோ அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை தொடங்கின. அப்போது பிற்பகல் 3 மணிக்குள் நிலுவைத் தொகையை நீதிமன்றத்தில் செலுத்துவதாக பாப்ஸ்கோ நிர்வாகம் உறுதியளித்ததால் ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஜெயந்தி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. திருபுவனை தொகுதியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் 100 நாள் வேலை திட்டம் மற்றும் நீர்நிலைகள் சீரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சோரப்பட்டு, பெரிய ஏரி, சன்னியாசி குப்பம், கலித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 1 கோடிக்கு அதிக மதிப்பில்
நீர்நிலைகள் சீரமைப்பு மற்றும் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர், 100 நாள் வேலை திட்டம் 125 நாட்களாக விரிவுபடுத்தப்பட்டு தகுதியான அனைவருக்கும் வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் இந்த பணிகள் நிறைவடைந்தால் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயத்திற்கு பயனளிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே வாலிபர் ஒருவர் கஞ்சா விற்பதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று சந்தேகப்பட்டபடி ஸ்கூட்டரில் நின்றிருந்த வாலிபரை பிடித்து விசாரித்தனர். அவர் அத்திச்சனூர் மாதாக்கோவில் வீதி பிரபு என்கின்ற அப்பு, வயது 30 என்பதும், அவரை சோதனை செய்த போது 300 கிராம் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து பிரபுவை கைது செய்தனர். அவரிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், ஒரு ஸ்கூட்டர், மொபைல் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சட்டசபை தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கு வாடகை வழங்காததை கண்டித்து டிரைவர்கள், உரிமையாளர்கள் தேர்தல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், ஓட்டுச்சாவடி மேற்பார்வையாளர்கள் மற்றும் போலீசாரின் ரோந்து பணிக்காக சுமார் 400 கார்கள் தனியார் டிராவல்ஸ் மூலமாக வாடகைக்கு அமர்த்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டன. 12 மணி நேரத்திற்கு ரூபாய் 2600 வாடகை என நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு காரிற்கும் ரூபாய் 10,000 முன்பணமாக வழங்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிந்து 15 நாட்களுக்குள் முழு வாடகை தொகையும் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மொத்தம் 22 நாட்கள் பணியில் ஈடுபட்ட கார்களுக்கான மீதமுள்ள வாடகை தொகை தேர்தல் முடிந்த 4 மாதங்களாகியும் வழங்கப்படாததால் பாதிக்கப்பட்ட கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தேர்தல் துறை அலுவலகம் முன்பு திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி தில்லைவேல் மற்றும் ரெட்டியார்பாளையம் போலீசார் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது ஒரு வாரத்திற்குள் நிலுவை வாடகை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து கார் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சட்டவிரோத மின் இணைப்பு வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி வினோபா நகரை சார்ந்த போன்பாபா ழீரோ இருதயநாதன் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அந்த மனுவில் தனக்கு சொந்தமான குடிசை வீட்டை மனிதாபிமான அடிப்படையில் லாரன்ஸ் மரி என்பவருக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு வழங்கியதாகவும், அப்போது மின் மற்றும் குடிநீர் இணைப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் புனித தலங்களுக்கு சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது அனுமதியோ ஆவணங்களோ இன்றி லாரன்ஸ் மரி பெயரில் புதிய மின் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்ததாகவும், இதுகுறித்து கேட்டபோது தன்னை தாக்கி காயப்படுத்தியதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சட்டத்திற்கு புறம்பாக மின் இணைப்பு வழங்கிய மின்துறை ஊழியர்களை கண்டறிந்து அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும், சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் மாவட்ட ஆட்சியரிடம் அவர் வலியுறுத்தினார். கோவிந்த சாலை ஸ்ரீதேவி அக்ஷலட்சுமி முடக்க மாரியம்மன் கோவிலில் ஆடி 3ஆம் வெள்ளி தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி நடைபெற்ற திருத்தேரோட்டம் பக்தி பரவசத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழிகாட்டுதலின்படி நேய மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், முத்திரத்தின அரங்க பள்ளியின் தாளர் கராத்தே சுந்தர்ராஜ், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு, தொழிலதிபர் ரஞ்சித்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். மேலும் கோவில் நிர்வாகிகள், பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், நேய மக்கள் கழக நிர்வாகிகள், மகளிர், இளைஞர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் திரளாக பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனின் அருளை பெற்றனர். முதல்வர் பிறந்தநாளுக்கு பேனர் வைத்தவர்களை பிடித்து சென்ற போலீசாரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது.
வரும் 4ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக புதுச்சேரி நகர் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் முதல்வருக்கு பேனர்கள் வைத்து வருகின்றனர். அதன்படி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் பகுதியில் முதல்வருக்கு சட்டமன்ற உறுப்பினர், ஆதரவாளர்கள் மற்றும் மதியம் பேனர் வைத்தனர். அங்கு வந்த முத்தியல்பேட்டை போலீசார் சிக்னல் பகுதியில் பேனர் வைக்கக்கூடாது என்று கூறி 10 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவர்களை விடுவிக்க கோரி முத்தியல்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் நேற்றிரவு தனது ஆதரவாளர்களோடு சென்று முத்தியல்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். அவரிடம் இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் மற்றும் மொபைல் போன் மூலமாக சீனியர் எஸ்பி கலைவாணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடலில் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரின் உடலை கடலோர காவல் படையினர் மீட்டனர். நலவாடு கடலில் மாயமான கல்லூரி மாணவர் உடல் மீட்பு, கிராமத்தில் சோகம். புதுச்சேரி அடுத்த கரியமாணிக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் பொதுக்காலனியை சார்ந்த ஜெய்சங்கரின் மகன் பேரரசு, வயது 19, தவளக்குப்பம் அரசு கல்லூரியில் BCA இறுதியாண்டு படித்து வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதியம் கல்லூரி நண்பர்களுடன் இருவருடன் தவளக்குப்பம் அருகே உள்ள நலவாடு கடலில் குளிக்க சென்றபோது திடீரென ஏற்பட்ட ராட்சசாலையில் சிக்கி மாயமானார். தகவலறிந்த கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் இரவு வரை தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டும் மாணவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நேற்று காலை மீண்டும் தேடுதல் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வம்பாக்கரபாளையம் லைட் ஹவுஸ் அருகே சுமார் 3 கிலோமீட்டர் கடல் பகுதியில் நேற்று மதியம் 3:30 மணியளவில் பேரரசின் உடல் மிதந்தது. இதனையடுத்து கடலோர காவல் படையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரி மாணவர் கடலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் ஏரிப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.